தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் கட்சியில் நிலைப்பாடு ஒன்றா இருக்கணும். ஆளுக்கு ஒன்றா சொல்லக்கூடாது. எல்லாம் சொல்கிற கருத்தும் ஒரே கருத்தாக இருக்கணும். ஆனால் இறுதி கருத்து தலைவர் சொல்கிறதான் இறுதி கருத்தாக இருக்க முடியும். இப்போ ஏன் நான் இதை இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இந்த தாவேக்கா ஆரம்பிச்சிலேருந்து தொடர்ந்து நடைமுறையை பார்த்துட்ருக்கோம். மக்கள்கிட்ட போகிறது கிடையாது, மக்களை சந்திக்கிறது கிடையாது. நான் தான் முதலமைச்சராக வருவேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காரு. அப்புறம் தமிழ்நாடே விஜய்னா தமிழ்நாடு தான், தமிழ்நாடுனா விஜய் தான் அப்படின்னு சொல்கிறது. செத்த இழவு கூட போக மாட்டேங்கிறது. இழவு கொடுத்தவங்களெல்லாம் தன்னால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒரு குடும்பத்தவரெலாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்கிறது. இது மாதிரி பல சோக கதைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதில் இப்போ இடையத்தில் ஒவ்வொரு கட்சியாக அதிமுகவில் கூட்டணி பேசுனது, திருப்பி முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் கூட்டணி பேசுனது, அப்புறம் அதிமுகவில் கூட்டணி பேசுனது, அப்புறம் காங்கிரஸில் எப்படி இருந்தாலும் காங்கிரஸை கொண்டு கூட்டணி பேசுனது, இப்பெல்லாம் தொடர்ந்து செய்துட்டு கடைசியாக பாஜகவுடைய அழுத்தத்துக்கு படிஞ்சு போய் தாங்கி நின்னது. இவ்வளோதும் கடந்து வந்த பிற்பாடு எங்களை முதலமைச்சர் 2 வருஷம் முதலமைச்சர் பதவி தரேன்னு சொன்னாங்க, 90 சீட்டு தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் வந்துட்டோம்னு சொல்லி அந்த தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஒருத்தர் கருத்து சொல்கிறாரு. இனி அந்த அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர் என்ன கருத்து சொல்கிறாரு, நாங்கள் இது வரைக்கும் யார்ட்டையும் கூட்டணியே பேசலைங்கிறாரு. அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறாரு. இடையில தலைவர், அந்த கட்சியோட தலைவர் நடிகர் விஜய் ஒரு கருத்து சொல்கிறாரு. எல்லாரும் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்களுடைய இலக்கே தன்னிச்சு தான் நிற்கிறது தான், நாங்கள் யாருடையும் எந்த காரணத்தை யார்ட்டையும் கூட்டு சேர மாட்டோம் அப்படி சொல்லிட்டு போய் இஸ்லாம் மதத்தின் நோன்பு திறப்புல பேசுறாரு. அந்த இஸ்லாம் மதத்தில் நோன்பு திறப்புக்கு பேசுறவர் திருப்பரங்குன்றத்தில் இந்த தர்கா விவகாரம் பெரிய இதாக போச்சு. அதில் எந்தவித கருத்து சொல்லலை. அதாவது முஸ்லீமுக்கு எதிரான சட்டங்கள், பல சட்டங்கள் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வருது. அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. இது மாதிரி நான் எதுவுமே பேச மாட்டேன், ஆனால் நான் தான் முதலமைச்சராக வரணும், நான் மக்களுக்காக எதுவும் செய்ய மாட்டேன், நான் தான் முதலமைச்சராக வரணும். அப்புறம் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க, அந்த இதற்கும் ஒன்றும் பதில் சொல்லலை. ஆனால் எல்லாம் சொல்ல மாட்டேன், நான் மதசார்பற்றவன். ஆனால் மதசார்பர் எங்கே கொள்கை தலைவரை கடுமையாக விமர்சிச்சே ஒருத்தர் பேசுகிறாரு, அதுக்கே பதில் சொல்லலை. முன்னாடி 5 வழிகாட்டிகள், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் அண்ணாவை எடுத்துக்கிட்டாரு, எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு, ஜெயலலிதா எடுத்துக்கிட்டாரு, கலைஞர் எடுத்துக்கிட்டாரு. இவ்வளவு பேரும் எடுத்துக்கிட்டு அவங்க கட்சி வளர்த்த கட்சியெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறேங்கிறாரு. எங்கே பாஜக பற்றி ஒரு வார்த்தை கூட மறுத்து